நிறையா சனியினுடைய தாக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு தேங்காயை உடைச்சி தேங்காய் மூடியில் 2 மூடியிலையும் சனிக்கிழமை அன்னைக்கு கோயிலில் தான் இதை செய்யணும். கோயிலுக்கு போய் சனி பகவானுக்கு நேராக இந்த தேங்காய் மூடியில் நல்லெண்ணெயை ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா அது சனித்தாக்கம் குறையும் என்பது விதி. கட்டாயமாக ஒரு நிம்மதி கிடைக்கும். எள்ளு சாதத்தை சனிக்கிழமை அன்னைக்கு காக்காய்க்கு வச்சிங்கன்னா சூப்பர் பவர். அதை பண்ணி பார்க்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு எதேச்சையாக உங்களுடைய குசா நம்பர் டேட்டோ இல்லை நீங்கள் பிறந்த தேதியோ ஏதாவது வந்ததுனால் அன்னைக்கு கட்டாயமாக துணி தானமோ செருப்பு தானமோ ஏதோ ஒரு தானம், ஒரு மாதத்துல 1. ஏன்னா எல்லா மாதமும் இதெல்லாம் இவ்வளோ செய்ய முடியுமா? வேண்டாம். உங்களால் முடிஞ்ச 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ஒரு சாப்பாட்டை வாங்கி கொடுத்துருங்க. யாருக்குனாலும் சரி. கட்டாயம் அமாவாசை அன்னைக்கு வந்து வாங்கி கொடுங்க. சனிக்கிழமை வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒரு தானம் கட்டாயமாக கொடுத்துருங்க. வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துருங்க. அது உங்களை காப்பாற்றும். இதை நாங்களாம் செஞ்சுட்டு வரோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே.